உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக ஊடகவியலாளர் இராமதரன் இணைகின்றார். வணக்கம் இராமதரன். வணக்கம் தானே அன்பர்களுக்கு நேர வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் சமீபத்தில் ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் மாணவ சங்கத்தின் வருடாந்த கூட்டத்தில் ராமல் ராஜபக்ஷ அவர்கள் நடத்த இருந்த உரை தொடர்பாக பார்ப்போம். இந்த இரண்டு பல்கலைக்கழகம் உலகிலேயே பெருமை வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகமாக பார்க்கப்படுகின்றது. இந்த பல்கலைக்கழகத்தில் ஆண்டுதோறும் வேறு வேறு நாடுகளிலிருந்து அங்கே கொண்டு வந்து விவாதித்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள். இந்த தடவை ராமல் ராஜபக்ஷவை அழைத்ததும் அங்கே சர்ச்சைகள் ஏற்பட்டிருப்பது ஏற்கனவே எங்களுடைய உறவுகளுக்கு தெரிந்ததுதான். நீங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள், இந்த ராமல் ராஜபக்ஷனுடைய பல்கலைக்கழக உரை தொடர்பாக ரத்து செய்தது தொடர்பாக நீங்கள் என்ன அறிந்தீர்கள் என்று கூறுங்கள். உண்மைதான், எங்களுடைய உறவுகள் நிச்சயமாக எங்களை விட மிக நெருக்கமாக இந்த விடயங்களை அறிந்திருப்பார்கள். ராமல் ராஜபக்ச ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே உரையாற்றுவது தொடர்பான செய்திகள் வெளிவந்த உடனே அது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒன்றாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தான் முதலிலே ஒரு பல்கலைக்கழகத்திலே அவருடைய உரை நிறுத்தப்படுவதாக அறிவிப்பு வெளியானவுடன் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை இங்கே ஏற்படுத்தியது. ஆகவே அது ஒரு சர்வதேச ரீதியாக அவர்களுக்கான ஒரு தோல்வியாக ஒரு பார்க்கப்படுகின்ற நிலைமையிலே அவர்களுக்குள் புலம்பெயர் புலிகளா நாங்களா என்கின்ற ஒரு பல பரீட்சை நடத்துகின்ற ஒரு நிலையிலே எப்படி என்றும் செல்ல வேண்டும் என்கிற முயற்சியிலே அடுத்த பல்கலைக்கழக முயற்சி அது இடைநிறுத்தப்படவில்லை என்ற ஒரு காரணத்தை வைத்து இவர்கள் குடும்ப சமேதராக அங்கே லண்டன் பயணமானார்கள். இவர்கள் லண்டனிலே வந்து இறங்கியதுக்கு பிற்பாடு அந்த பல்கலைக்கழகத்திலும் அவர்களுக்கான உரை நிறுத்தப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வெளிவந்திருக்கின்றது. ஆகவே இவர்கள் இலங்கையில் இருக்கின்ற போது முதல் தோல்வியும் லண்டனில் கால் பதித்ததுக்கு பிற்பாடு அடுத்த தோல்வியுமாக அடுத்தடுத்து அவர்களுக்கு ஒரு தோல்வி முகமாக அமைந்திருக்கின்றது. ஆகவே இவர்கள் விழுந்தாலும் மிசைல் மண்ணொட்டவில்லை என்பதாக அங்கே சில சந்திப்புகளை நடத்திவிட்டு இல்லை போனதுக்காக அங்கே லண்டனில் ஒரு சுற்றுலாவை நடத்திவிட்டு அவர்கள் நாடு திரும்பக்கூடியதுனா அங்கே மஹிந்த ராஜபக்சவும் அந்த பயணத்திலே இணைந்திருக்கின்றார். அப்படி முதன்மைப்படுத்தப்படுகின்ற நபராக ராமல் ராஜபக்ச காணப்படுகின்ற நிலைமையில் அந்த விடயங்கள் பெரிய அளவிலே ஒரு பேசப்படாத ஒரு நிலைமை காணப்படுகின்றன. இப்போது இரண்டு பல்கலைக்கழகத்திலும் அவருடைய உரை நிறுத்தப்பட்டது என்பது ஈழத்தமிழ் மக்களுடைய எல்லை கடந்து ஒட்டுமொத்த ஒரு இலங்கை அரசியல் பரப்பிலே ஒரு கொதிநிலையை அதை ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் சொல்ல வேண்டும். 2009ஆம் ஆண்டு இனக்கருவறுப்பு நடைபெற்ற பொழுது எங்களுடைய மக்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்தவர்கள் ராஜபக்ஷ குடும்பத்தினர் என்று பலர் அடிக்கடி கூறுவார்கள். அவர்கள் இதற்கு முன்னரும் கூட இப்படி பல்கலைக்கழகத்தில் வந்து உரையாற்றுவதற்கு முயற்சி எடுத்த பொழுது அப்பொழுதும் கூட தடுத்து நிறுத்தப்பட்டது. இந்த செயற்பாடு, அதாவது புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகள் இருக்கின்ற தமிழர்கள், குறிப்பாக பிரித்தானியாவில் இருக்கின்ற தமிழர்கள் இணைந்து இந்த உரையை நிறுத்த வேண்டும் என்று அழுத்தத்தை பிரயோகித்து உரையை ரத்து செய்திருக்கிறார்கள். நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் தாயகத்திலிருந்து? உண்மைதான், இது ஒரு மிகப்பெரிய முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் குறிப்பாக அதுதான் எங்களுடைய 2008ஆம் ஆண்டு மாவீரர் நாள் உரையிலே மிதகுவே பிரபாகரன் அவர்கள், எங்களுடைய தமிழீழ தேசிய தலைவர் மிதகுவே பிரபாகரன் அவர்கள் 2008ஆம் ஆண்டு அந்த இறுதியாக அவர் வெளிப்படையாக ஆற்றிய அந்த மாவீரர் நாள் உரையிலே அவர் தமிழ் மக்களுக்கான இந்த விடுதலை அரசியலை புலம்பெயர் இளையோருடைய கைகளிலே தான் முக்கியமாக ஒப்படைத்திருந்தார். அவருடைய தீர்க்க தரிசனம் என்பது உண்மையிலே காலம் பிந்தியதாகத்தான் எல்லோராலுமே உணரக்கூடிய ஒன்றாக இருக்கும். அப்படி இருக்கின்ற ஒரு நிலைமையிலே இன்று அதற்கான சூழல் ஒரு முழுமையாக கனியாவிட்டாலும் இது ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கின்றது என்றால் இதைத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக கூறுகின்ற முடியும். இந்த முதல் தலைமுறை இரண்டாம் தலைமுறையை விட இன்று அங்கே உருவாகி இருக்கின்ற அந்த மூன்றாவது தலைமுறை தான் எங்களுக்கான பலம். இன்று அவர்கள் அந்த நாட்டை சட்டையை பிடித்து உழுப்பக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு அந்த தகமையும் அந்த தார்மீக உரிமையும் இருக்கின்றது. ஆகவே அவர்கள் அந்த ராஜபக்சே குடும்பம் அவர்கள் நிகழ்த்திய அந்த இனப்படுகொலை அந்த விடயங்கள் எல்லாமே அங்கே முன்வைத்து இப்படிப்பட்ட ஒருவருக்கு இந்த இடத்திலே இந்த உரை நிகழ்த்த அனுமதி கொடுப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற ஒரு அழுத்தத்தை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அப்படியான ஒரு நிலை நடக்குமாக இருந்தால் இந்த நிகழ்வுக்கான பாதுகாப்பே ஒரு கேள்விக்குறியாக மாறும் என்கின்ற ஒரு விடயமும் அங்கே ஏற்படுத்தப்பட்டது.
இது உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு விடயம் என்றால், உண்மையிலே இது ஒரு ஒரு ஏட்டிக்கு போட்டியான விடயம் என்பதை விட, இன்று இப்ப இதெல்லாம் தெரியாதவர்கள் அல்ல. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமோ, கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகமோ, இந்த நிகழ்ச்சி நிரலிலே நாமல் ராஜபக்சவினுடைய அந்த நிகழ்ச்சியை உள்ளடக்குகின்ற போது, அவர் யார்? அவருடைய பின்னணி என்ன? என்கின்றதெல்லாம் தெரியாமல் இருப்பவர்கள் அல்ல. தெரிந்தும் அவர்கள் அதை உள்ளடக்கி இருக்கின்றார்கள் என்று சொன்னால், அந்த கால நிகழ்ச்சியில புலம்பெயர்களுடைய அந்த அந்த போராட்ட உணர்வும், அந்த புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்ற அந்த தலைமுறை இடைவெளியும், அந்த கொதிநிலையை மழுங்கடிக்க செய்திருக்கும் என்று அவர்கள் நினைத்தார்களோ தெரியவில்லை. அவர்களுடைய அந்த எண்ணத்திலே மண்ணை அள்ளி போடுகின்ற வகையில் தான் இந்த புலம்பெயர் இளையோர், எங்களுடைய புலம்பெயர் தரப்பு மிக ஒரு காத்திரமான ஒரு அழுத்தங்களையும் நெருக்கடிகளையும் ஏற்படுத்தி இந்த விடயத்தை சாதித்திருக்கிறார்கள். உண்மையிலே தாயகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் நான் பார்க்கின்றேன் என்று சொன்னால், நான் எப்போதும் ஆணித்தரமாக நம்புகின்றேன். புலம்பெயர் என தாயகம் என்பது ஆயுத மௌனிப்புக்கு பின்னர் சிதறுண்டு போயிருக்கின்றது. ஆயுத மௌனிப்புக்கு பின்னர் அரசியல்லாம் தலைமை தாங்க வேண்டிய நிலைமையிலே, அரசியல் இன்று எங்களுக்கானதாக இல்லாமல் போய் இன்று தமிழ் மக்கள் திக்கற்று போயிருக்கின்றார்கள். தமிழர்களை ஒரு குறிக்கப்பட்ட ஏதோ ஒரு விடயத்தில் தானும் ஒருமுகப்படுத்தி வழிநடத்த முடியாத அளவுக்கு எங்களுக்குள்ளான அகமுரண்பாடுகள் மேலோங்க செய்யப்பட்டிருக்கின்றது. இப்ப இப்படியான நிலைமையிலே புலம்பெயர் தேசத்திலே இப்படியான நிகழ்வுகள், சாதனைகள் இல்லை ஒரு அடைவுகள் ஏற்படுகின்ற போதுதான் அது நிலத்திலே அதற்கான ஒரு பிரதிபலிப்பை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்ப இந்த வழித்தடத்திலே புலத்தில் ஏற்படுத்தப்படுகின்ற ஒருங்கிணைப்பு என்பது நிலத்திலே ஒரு வீச்சான ஒரு செயல்பாட்டுக்கான அடித்தளமாக இருக்கும். இது தொடர வேண்டும். இது அங்கொன்றும் இங்கொன்றுமாக கடந்து செல்கின்ற விடயமாக அல்லாமல், இது ஒரு கட்டமைப்பு சார் நடவடிக்கைகளாக தொடருமாக இருந்தால் அது நிச்சயமாக தாயகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கான தொடக்கமாக இருக்கும் என்றால் நான் கூற முடியும். ஆகவே இந்த நாமல் ராஜபக்ச தரப்பினர் அங்கே தடுத்து நிறுத்தப்பட்டது என்பது இன்று ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டு 17வது ஆண்டிலே நிற்கின்ற நேரத்திலே இந்த தாயகத்திலே இருக்கின்ற இளைஞர்கள் இல்லை எதிர்கால எங்களுடைய சந்ததியினர் திடீரென இந்த தேசிய மக்கள் சக்தி அனுர என்கின்ற அந்த ஒரு மாயக்குள் கட்டுண்டு போய் அதற்கு பின்னாலே ஒரு அணிதிரல்கின்ற ஒரு 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 மயக்க நிலை தென்படுகின்ற ஒரு நிலைமையிலே எங்களுடைய போராட்டத்தினுடைய சுவடுகளே தெரியாமல் புலம்பெயர் தேசத்திலே பிறந்து வளர்ந்து வெறுமனே ஒரு செவிவழி கதைகளாக கேட்டவர்களாக இருக்கக்கூடிய அந்த தலைமுறையினர் இன்று அதை சாதித்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதுதான் அந்த தமிழர்களுடைய குணம். அந்த அவர்களுடைய அந்த மரபணுவில் இருக்கின்ற அந்த தமிழர்களுக்கான அந்த ஓர்மம் இன்று வெளிப்பட்டிருக்கின்றது. எங்கே நாங்கள் அந்த உச்சநிலையை காட்ட முடியுமோ அதை அவர்கள் அங்கே காட்டியிருக்கிறார். நீங்கள் குறிப்பிட கடந்த காலங்களில் ராஜபக்சேகள் இவ்வாறு ஐரோப்பிய நாடுகளுக்கு வருகை தருகின்ற போது ஓடோட விரட்டி அடிக்கப்பட்ட சம்பவங்கள் புலம்பெயர் தமிழர்களை மட்டுமல்ல தாயகத்தில் இருக்கின்ற மக்களையும் ஒரு ஒரு உணர்வு ஒரு கொதி நிலைக்குள் கொண்டு வந்து அவர்களை ஒரு உத்வேக நிலை அடைய செய்தது. ஒரு நீண்ட காலத்துக்கு பின்னர் அப்படியான ஒரு நிகழ்வாக இந்த விடயம் நடந்தது இருக்கின்றது. என்னை பொறுத்தவரையில் இது ஒரு எங்களுடைய ஒரு விடுதலை அரசியலுடைய அந்த ஒரு உணர்வு நிலையினுடைய தொடர்ச்சியாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். இதே நேரத்தில் இன்னுமொரு விதமாகவும் கூட பார்க்கிறார்கள் ராமேந்திரன். நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் என்று அறிவதற்காக இந்த கேள்வியை கேட்கின்றேன். அதாவது தடுத்து நிறுத்துவதற்காக பெரிய போராட்டங்களை நடத்தும் பொழுது அவர் அங்கே பார்த்தீர்கள் மண்ணிலும் சரி புலத்திலும் சரி பேசு பொருளாக பெரிய ஒரு தலைப்புச் செய்தியாக பார்க்கப்படுவது போல் தெரிகின்றது. இதனூடாக அவரை முன்னிலைப்படுத்துவதாகவும் பிரபலப்படுத்துவதும் போல் இருக்கின்றது. ஏன் இந்த வேலை என்று கூட ஒரு சிலர் கேட்பது கூட நான் கேட்டிருக்கின்றேன். இது தொடர்பாக நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையில் அந்த கருத்தை மறுப்பதற்கில்லை. ராஜபக்சேக்கள் கடந்த காலத்தில் அவர்கள் அதற்காகவே இந்த பயணங்களை திட்டமிட்டார்கள். இந்த பயணங்களின் ஊடாக தெற்கிலங்கையிலே தங்களுக்கான வாக்கு அரசியலை அவர்கள் வலுப்படுத்தி கொண்டார்கள். அதாவது தமிழர்கள் இவர்களை மூர்க்கத்தனமாக எதிர்க்கின்ற போது சிங்கள தரப்பினுடைய தனிப்பெரும் தலைவர்கள் தாங்கள் தான் என்கின்ற ஒரு பிம்பத்தை அவர்கள் அங்கே கட்டி எழுப்புகின்றார்கள். ஆகவே அதற்காகவே ஒவ்வொரு தேர்தல் காலத்திலும் இல்லை அவர்களுக்கு தெற்கிலங்கையிலே அவர்களுடைய உள்ளக நெருக்கடிகள் அதிகமாகி மக்களுடைய அதிருப்திகள் எப்போதெல்லாம் மேலோங்குகின்றதோ அப்போதெல்லாம் ஐரோப்பிய பயணம் ஒன்றை இவர்கள் வலிந்து திட்டமிடுவார்கள். அதனால் அங்கே இங்கிருந்து புறப்படுவதற்கு முன்னரே புலம்பெயர் தரப்பினருடைய அந்த கெடுபிடிகள் ஆரம்பித்துவிடும். அதுவே அவர்களுக்கான முதல்கட்ட பரப்புரையாக அமைந்துவிடும்.
அங்கே இறங்கியதுக்கு பிற்பாடு புலம்பெயர் தரப்பினரால் எங்களுடைய மக்களினால் அவர் ஓட விரட்டி அடிக்கப்படுகின்ற போதெல்லாம் அவர்கள் அதை ஒரு தோல்வியாக பார்ப்பதில்லை. புலம்பெயர் தமிழர்களோடு நின்று மல்லு கட்டி வந்த ஒரு மாவீரனாக, தங்களுடைய தனிப்பெருந்தலைவனாக, இல்லை தமிழர்கள் எதிர்க்கின்ற ஒருவர் தான் தங்களுடைய இனத்தினுடைய காவலன் என்பதாக உருவகப்படுத்தி வந்தார்கள். அதை அவர்கள் கடந்த காலத்தில் தேர்தல்களிலே அறுவடையும் செய்து வந்தார்கள். அந்த ஒரு தொடர்ச்சியாகத்தான் இப்போது நாமல் ராஜபக்சனுடைய விவகாரத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அன்றும் சரி இன்றும் சரி சில விடயங்கள் நாங்கள் ஒன்று செய்கின்ற போது அவ்வாறான சில விடயங்கள் நடைபெறத்தான் செய்யும். நெல்லுக்கு பாய்ச்சுகின்ற நீர் புல்லுக்கும் செல்லுகின்றது என்று நாங்கள் கவலைப்பட முடியாது. ஒன்று முழுமையாக களை எடுக்கவும் முடியாது. நெல்லை விதைப்பவர்கள் முழுமையாக எப்படித்தான் அவர்கள் களை பிடுங்கினாலும் முழுமையாக அங்கே நெல்லோடு சேர்ந்து நெல்லை போன்று ஒரு புல்லு நின்று கொண்டு அந்த பசலைகளை நீரையும் அது உள்வாங்கத்தான் போகின்றது. அதே போன்று நாங்கள் முழுமையாக இந்த விடயங்களை எல்லாம் தவிர்த்து விட முடியாது. அதற்காக அவர்கள் நன்மை அடைகின்றார்கள், அவர்களுக்கு இந்த விடயங்கள் கை கொடுக்கின்றது என்பதற்காக நாங்கள் இந்த விடயங்களை எல்லாம் கைவிட்டு சென்று விட முடியாது. இது மிக மிக அவசியமான ஒன்று. அந்த கருத்தை நாங்கள் ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ள முடியாதனால் இப்படித்தான் சம்பந்தன் அவர்கள் 2016ஆம் ஆண்டு கூறினார். நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கள், நாங்கள் கொஞ்சம் இந்த விடயங்களை நாங்கள் அழுத்தமாக பேசுகின்ற போது தெற்கிலங்கையிலே அவர்களை கோபப்படுத்தி விட்டு நாங்கள் எதையுமே சாதித்து விட முடியாது. ஆகவே நாங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். ஒரு வருடங்கள் இங்கே எல்லோருமே வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருங்கள், 2017 தீபாவளிக்குள் நாங்கள் ஒரு தீர்வை பெற்று தருவோம் என்பதாக சம்பந்தன் கூறினார். அந்த கருத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் இது இருக்கின்றது. அவர்களை நாங்கள் கோபப்படுத்தி விடக்கூடாது. அவர்கள் கோபப்படுகின்ற என்பதற்காக நாங்கள் கேட்க வேண்டிய விடயங்களை கேட்காமல் இருக்க முடியாது. ஆகவே இது நாமல் ராஜபக்சவுக்கு அவர்களுடைய விருப்பம் அதுதான். இன்று ராஜபக்சே குடும்பத்தினுடைய இளவலாகவும் பட்டத்து இளவரசனாகவும் நாமல் ராஜபக்சவை முடிசூடுவதற்கு அவர்கள் வியூகங்களை வகுத்து கொண்டிருக்கின்றார்கள். அனுர அரசாங்கத்துக்கு பின்னால் ஏற்படுகின்ற அதிருப்திகளை எல்லாம் நாமல் ராஜபக்சவினுடைய தலைமைத்துவத்தில் அறுவடை செய்வதற்குரிய வேலைகளை தெற்கிலங்கையிலே ஆரம்பித்து விட்டார்கள். தெற்கிலங்கையிலே நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்ற விடயம், ராஜபக்சேக்களுடைய ஒரு ஆதரவு வட்டத்தில் இருக்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு கடும் ஒரு சிங்கள பௌத்த பேரணவாதம் மேலோங்கக்கூடிய பிரதேசங்களிலே அந்த ராஜபக்சேக்களுடைய அந்த மீளுருவாக்கம் என்பது அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சமிக்கைகள் வெளிப்பட்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தெற்கிலங்கை தகவல் ஊடாக அதை உறுதிப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கின்றது. சஜித் பிரேமதாச தரப்பு மிக நலிவடைந்த நிலைமையில காணப்படுவதும், ஒரு எதிர்க்கட்சியாக சரியாக செயல்படாத ஒரு தன்மையும், நாமல் ராஜபக்ச ஒரு இளவலாக அவரை இவர்கள் முன்னிலைப்படுத்தி அந்த சிங்கள பௌத்த பேரணவாத அந்த கொதிநிலையினுடைய தவப்புதல்வனாக இவரை உருவாக்குகின்ற முயற்சியை இவர்கள் மிக தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றார்கள். அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் இதை அவர்கள் திட்டமிட்டிருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் இந்த விடயத்தை நாங்கள் கைவிடுவோமாக இருந்தால் எங்களுக்குத்தான் பல இழப்புகளை நாங்கள் முகம் கொடுக்க வேண்டியவர்களாக இருப்போம். எதிர்கால தலைமுறையினரிடம் அந்த போராட்ட வீச்சை கடத்த முடியாத ஒரு நிலைமையும், அதே நேரத்திலே புலம்பெயர் சமூகத்துக்கு, அதாவது புலம்பெயர் ஐரோப்பிய நாடுகளுக்கு எங்களுடைய ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய வழிமுறைகளை நாங்கள் மீள உயிர்ப்பித்திருக்கின்றோம். ஆக இதையெல்லாம் நாங்கள் அவர்கள் பலம் பெறுகின்றார்கள் என்பதற்காக நாங்கள் இதை கைவிட்டு விடுவோமாக இருந்தால், முற்றுமுழுதாக நாங்கள் சரணாகதி அடைந்து விட்டோமாக இருந்தால், எங்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கை புலம்பெயர்களாம். இங்கே குரல் வலை நசிக்கப்பட்டு எங்களுக்கான அரசியல் கூட எங்களுக்கு பாதுகாப்பற்ற நிலைமையிலே இங்கே எங்களுடைய மக்கள் என்ன வேண்டும் என்பதை ஒரு மறக்கின்ற அளவுக்கான சூழ்நிலைகள் மெல்ல மெல்ல உருவாகி கொண்டிருக்கின்றன. அவ்வாறான அடக்குமுறைக்குள்ளாக இருக்கக்கூடிய எங்களுடைய மக்களுடைய உரிமை குரலாக ஓங்கி ஒலிக்கக்கூடிய ஒரு தளமாக புலம்பெயர் களம்தான் காணப்படுகின்றது. ஆகவே அங்கே இருக்கக்கூடிய இவ்வாறான செயல்பாடுகள்லாம் நிச்சயமாக எங்களுடைய விடுதலை அரசியலுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கும். ஆகவே இதே என்னை பொறுத்தவரையிலே ஒரு தேவையான விடயம். இது ஒரு தேவையற்ற விடயமாக கூறுபவர்கள் அவர்கள் தங்களுடைய ஒரு சுய லாபத்துக்காக, இல்லை தங்களுடைய ஒரு சொந்த காரணங்களுக்காகவோ, இல்லை வேறு நிகழ்ச்சி நிரல்களுக்காகவோ காலத்துக்கு காலம் இலங்கை அரசாங்கங்களோடு சேர்ந்து செயல்படக்கூடிய, இல்லை தங்களுடைய உறவுகள்
பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக சிந்திக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள் தான் நான் நம்புகிறேன். இதே நேரத்தில் இந்த ரத்து செய்தது தொடர்பாக இலங்கை தீவில் எவ்வாறு பார்க்கப்படுகின்ற என்று உங்களிடமிருந்து அறிந்து கொள்ள விரும்புகிறோம். குறிப்பாக முன்னாள் நீதியமைச்சர் அலி சப்ரி கூட தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ இலங்கை தீவில் கொழும்பில் குறிப்பாக இதனுடைய எவ்வாறு எதிர்வினை எப்படி பார்க்கிறார்கள்? உண்மையிலே ராஜபக்சேக்களுடைய கூடாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த நான் சற்று முன்னர் குறிப்பிட்ட அதே நிகழ்ச்சி நிரலிலே இதை மிகப்பெரிய அளவிலே இனவாதத்தை ஒரு நொதிக்க செய்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக இதை அவர்கள் கையில் எடுத்திருக்கின்றார்கள். பொதுஜன பிரமுன கட்சியினுடைய பிரமுகர்கள் கூட நாமல் ராஜபக்ச இதுக்கெல்லாம் பயந்து விடக்கூடாது, புலம்பெயர் புலிகளிடம் அவர் தோல்வி அடைந்து விடக்கூடாது, அவர் நிச்சயமாக லண்டன் செல்ல வேண்டும் என்றுதான் தான் ஆலோசனை வழங்கி இருக்கின்றேன், அதன் பிரகாரம் அவர் லண்டன் செல்வார், இதற்கெல்லாம் நாங்கள் பயந்து ஒதுங்கிவிட முடியாது என்கின்ற ஒரு விடயத்தை அவர்கள் கூறியதாகவே அந்த நீங்களா நாங்களா என்கின்ற ஒரு பகிரங்க சவால் விடக்கூடிய ஒரு விடயமாக இந்த விடயத்தை அவர்கள் அங்கே மாற்றி கொண்டிருப்பதும், அதே நேரத்தில் அனுர அரசாங்கத்தை சந்தடி சாக்கிலே இவர்கள் ஒரு இந்த விடயத்தோடு சம்பந்தப்படுத்துகின்ற தன்மையும் இருக்கின்றது. அதாவது ஒரு புலம்பெயர் புலிகளுடைய ஒரு அழுத்தத்துக்கு இந்த அரசாங்கம் அடிவடைந்து விட்டதாகவும், இல்லை அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு இந்த அரசாங்கம் செயல்படுகின்ற வகையிலும் லண்டனிலே அந்த கேம்பிரிட்ஜ் மற்றும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகங்கள் எடுத்த முடிவை இது அரசாங்கமும் சேர்ந்து எடுத்த முடிவாக இவர்கள் இங்கே ஒரு அரசியலை செய்கின்ற ஒரு நிலைமையை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றன. அதற்கு அரசு தரப்பிலே பதிலளிக்கப்படுகின்ற போது இவர்கள் கடந்த காலத்தை இப்போது அறுவடை செய்கின்றார்கள் என்பதாக அவர்கள் பதிலளித்திருக்கின்றார்கள். இதிலே தேசிய மக்கள் சக்திக்கோ இல்லை இலங்கை அரசாங்கத்துக்கோ எந்த விதத்திலுமே தொடர்புகள் வரக்கூடிய அளவுக்கான இந்த ஒரு சூழ்நிலைகளும் இதில் இல்லை என்றும், ஆகவே இவர்களுடைய அதாவது நாமல் ராஜபக்சவனுடைய முன்னவர்களான ராஜபக்சேக்களுடைய கடந்த கால செயல்பாட்டினுடைய ஒரு அறுவடையைத்தான் அவர்கள் இதிலே எதிர்நோக்கி இருக்கின்றார்கள் என்று அவர்கள் சாதாரணமாக இந்த விடயத்தை கடந்து சென்றிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றோம். அவர்கள் முன்னர் குறிப்பிட்டதுதான் உண்மை. அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை வைத்துக்கொண்டு என்னால் அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான இந்த அரசாங்கத்தை வேறு எந்த வழிமுறைகளிலுமே இவர்களினால் ஒரு பலகீனப்படுத்தவோ இல்லை அங்கு ஏற்படுகின்ற சறுக்கல்களை தங்களுடைய பக்கத்திலே சாதகமாக உருவகப்படுத்திக் கொள்வதற்கோ அவர்களினால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை. ஆகவே மீண்டும் அந்த இனவாதம் என்கின்ற ஒன்றை கையிலே எடுத்து சிங்கள பௌத்த பேரணவாதத்தின் ஊடாக மீளவும் ராஜபக்சேக்களுடைய ஒரு அதிகார மையத்தை நோக்கி தங்களுடைய நிலையை உயர்த்த வேண்டும் என்ற நிகழ்ச்சி நிரலோடு இது திட்டமிட்டார்கள். அதை நன்கு பயன்படுத்துகின்றார்கள். இங்கு இந்த நொடிப்பொழுது வரை நாமல் ராஜபக்சவுக்கு அங்கே அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற விவகாரத்தை வைத்து மீண்டும் இலங்கையினுடைய ஒரு பாதுகாப்பு கேள்விக்குறியாகி கொண்டிருக்கின்றது. இன்று நாமல் ராஜபக்சவினால் இவ்வாறான ஒரு விடயத்தை செய்ய முடியாத அளவுக்கு புலிகளுடைய கை மேலோங்கி இருக்கின்றது. அதை கூட இந்த அரசாங்கம் தடுத்து நிறுத்தாது வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற வகையிலே தெற்கிலங்கையிலே இதை வேறு விதமாக அவர்கள் பரப்புரை செய்து தங்களுடைய சுயலாப அரசியலுக்காக மீண்டும் இலங்கையிலே ஒரு இரத்த சரித்திரத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு தொடக்கத்தை லண்டன் நிகழ்வுகளை வைத்துக்கொண்டு இங்கே இவர்கள் ராஜபக்சேனுடைய அடிவரடிகள், அதாவது அலி சப்ரி போன்ற இல்லை சாகர காரியவசம் போன்ற அந்த இனவாதிகளாக இருக்கட்டும், அப்படியானவர்கள் எல்லாம் அந்த விடயங்களை கச்சிதமாக நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தெற்கிலங்கை மக்கள் மீண்டும் இதற்கு ஆட்படுவார்களா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். நிச்சயமாக நீங்கள் கூறுவது போல் ராஜபக்சக்களுக்கு புலிகள் என்ற அந்த நாமத்தை உச்சரிக்காவிட்டால் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை இல்லை என்பதை எத்தனையோ தடவைகள் கடந்த காலங்களில் உறுதிப்படுத்தியது. இப்பொழுதும் அந்த புலிகள் என்று சொன்னால்தான் அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் இதுக்குள் நுழையலாம் என்று யோசிக்கிறார்கள் போல் தெரிகிறது. நன்றி ராமேந்திரன். நாமல் ராஜபக்சனுடைய ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கான அந்த உரை நிகழ்த்த இருந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது தொடர்பான விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டமைக்காக நன்றியை கூறிக்கொண்டு இன்னும் ஒரு முக்கியமான விடயம் உங்களிடமிருந்து அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது உங்களுக்கு தெரியும், அனுரகுமார திசாநாயக்காவுடைய அரசாங்கம் எதிர்பாராத விதத்தில் அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்திருக்கின்ற நேரத்தில் ராஜபக்சாக்கள் போன்றவர்கள் என்ன செய்வது, எப்படி ஆட்சியை கவிழ்ப்பது, எப்படி தாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் பௌத்த பிக்குகளும் இவ்வளவு காலம் மௌனமாக இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் வெளியில் வந்து குழப்பத்தை ஏற்படுத்துவது அவர்களுடைய நோக்கமாக இருப்பது போல் தெரிகின்றது. ஏன் நான் அப்படி கூறுகிறேன் என்றால், பௌத்த பிக்குகள் கொழும்பில் ஒரு பெரிய மாநாட்டு நடத்துவதற்காக பெரிய அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது என்று அறியக்கூடியதாக இருந்தது. இந்த மாநாட்டில் திரளாக பௌத்த பிக்குகள் வந்து சேர்ந்தார்களா கொழும்பில் என்ற விடயங்களை எங்களுடைய உறவுகளுக்கு கூறுவீர்களா ராமேந்திரன்? கொழும்பு பௌத்தலோக மாவட்டத்திலே அவர்கள் ஒரு பௌத்த சங்கமம் மாநாடு ஒன்றை அவர்கள்
ஏற்பாடு செய்திருந்தார்கள். சுமார் 3000க்கும் மேற்பட்ட பௌத்த பிக்குகளை ஒரு இடத்திலே ஒன்று திரட்டி அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் இது ஒரு சிங்கள பௌத்த நாடு என்பதை மீள நினைவுபடுத்துகின்ற வகையிலும் இந்த விடயத்தை அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதிலே கலகொட அத்த ஞானசார தேரர் அதிலே ஒரு பிரதானமான ஒரு பங்கு வகித்தார். அவர் எப்படிப்பட்டவர் என்பது எல்லோருக்குமே தெரியும். ஆகவே நீங்கள் குறிப்பிட்டதை போன்று மீண்டும் ஒரு சிங்கள பௌத்த பேரினவாதம் இனவாதத்தை மேலோங்க செய்து அதனூடாக ஒரு அரசியல் உறுதிப்பாடற்ற தன்மையை ஏற்படுத்துவதோ இல்லை இலங்கையிலே ஒரு தலைகள் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான தங்களுடைய அபிலாஷைகளை முன்னகர்த்தி செல்வதற்கு இவர்கள் இப்படியான விடயங்களை திட்டமிட்டிருக்கின்றார்கள். இந்த அரசாங்கம் ஒரு புதிய அரசியலமைப்பு முயற்சி எடுக்கப் போகின்ற ஒரு நிலைமை, அதே நேரத்தில் இந்தியாவோடு அவர்களுடைய நெருக்கம், இப்படியான நேரங்களிலெல்லாம் இவர்கள் ஒருவேளை இந்த ஆட்சியாளர்கள் புற அழுத்தங்களினால் அந்த பௌத்தத்துக்கு முன்னுரிமை என்ற விடயத்தை இவர்கள் வலுக்குறைப்பு செய்து விடுவார்களோ என்கின்ற ஒரு அச்சம் அவர்களுக்கு இருக்கின்றது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக கூட இதை நாங்கள் பார்க்க முடியும். அதிலே இவர்கள் இப்படியான ஒரு திரட்சியை காட்டுவதனூடாக அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பது. ஆனால் இவர்கள் எதிர்பார்த்ததை விட மிக படுதோல்வியான ஒரு முயற்சியாகத்தான் இந்த முயற்சி மாறி இருக்கின்றது. சுமார் 3000க்கும் மேற்பட்டவர்களை அணிதிரட்ட வேண்டும் என்று எடுத்த முயற்சி வரும் 300 பேர் அளவிலே அந்த முயற்சி மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே தான் அந்த பௌத்த பிக்குகளுடைய ஒன்று ஊடல் அமைந்திருந்தது என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதில் இவர்கள் ஒரு 10 விதமான கட்டளைகளை தீர்மானங்களை எடுத்து அரசாங்கத்திற்கு அறிவித்திருக்கின்றார்கள். 72-78 ஆண்டு அரசியலமைப்பு அந்த இதில் கொண்டு வரப்படுகின்ற போது பௌத்தத்துக்கு முன்னுரிமை, பௌத்தத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலைப்பாடுகள் அதிலே மீள உறுதிப்படுத்தப்பட்டு, ஆகவே இது எந்த விதத்திலுமே மீறப்பட முடியாது என்கின்ற ஒரு நிலைமையை அவர்கள் அங்கே சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, சோழர் காலத்திலிருந்து ஐரோப்பிய அந்நிய படையெடுப்புகள் புலிகளுடைய காலம் வரை இந்த தங்களுடைய பௌத்த மேலாதிக்கத்தை யாராலுமே தடுக்க முடியாத ஒரு நிலைமை இருந்ததென்றும், ஆனால் இப்போது அதற்கான ஒரு ஆபத்தான ஒரு நிலைமை ஏற்பட்டதன் பின்னணியிலே அந்த பௌத்தத்தை நிலைநிறுத்துவதற்கும் இலங்கையிலே சிங்கள பௌத்த பேரினவாத அந்த தங்களுடைய மேலாதிக்க நிலையை உறுதி செய்வதற்குமான ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய வகையிலான ஒரு ஒன்று ஊடலாகத்தான் அவர்கள் இதை திட்டமிட்டிருந்தார்கள். அது சாரப்படத்தில் அவர்கள் அந்த முழுக்க பௌத்தத்தை முன்னுரிமைப்படுத்தி பௌத்தத்துக்கான சகல விடயதானங்களை முன்னெடுக்கக்கூடிய ஒரு தரப்பாக இந்த அரசு இருக்க வேண்டும் என்கின்ற வகையிலான ஒரு 10 தீர்மானங்களை அதிலே எடுத்து அறிவித்திருக்கின்றார்கள். அது சில நாட்களிலே அவர்கள் ஜனாதிபதியிடம் கையளிப்பதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. ஆனால் முழுக்க ஒரு இனவாதத்தை வெளிப்படுத்தக்கூடியதான கருத்துக்கள்லாம் அதற்கு பின்னர் ஞானசார தேரர் போன்றவர்களுடைய அந்த கருத்துக்கள் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே இது நீங்கள் குறிப்பிட்டதை போன்று அவர்கள் ஒரு இலங்கை தீவை ஒரு அமைதி பூங்காவாக இல்லை ஒரு அமைதி நிலையை நோக்கி நகர்வதற்கு இவர்கள் ஒருபோதுமே இடமளிக்கப் போவதில்லை என்பதை இந்த நிகழ்வின் ஊடாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. ராமதரன், இலங்கை தீவில் உங்களுக்கு தெரியும் பௌத்த மதத்தை எடுத்துக்கொண்டால் ஓரளவுக்கு பலமான நிலை தான் இருக்கின்றது. கூர்ணிகள் இந்த பௌத்த மாநாடு தொடர்பாக கூறும்பொழுது வெற்றி அளிக்காத ஒரு நிலையில் இது அனுர குமாரதிசாநாயக்கா அந்த பௌத்த பிக்குகளினுடைய அந்த பலமான நிலைக்கு இடமளிக்காத ஒரு வகையில் தானே இது நடந்திருக்கின்ற என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? உண்மையில் இதை இப்போ சொல்வதாக இருந்தால் அனுர குமாரதிசாநாயக்காவாக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, இலங்கையினுடைய அந்த அரசியல் அந்த வழித்தடத்தை இவர்களால் எடுத்த இடத்திலேயே மாற்றிவிட முடியாது. அதற்கான எந்த ஒரு சமிக்கைகளையும் இந்த அரசாங்கத்தில் கூட நாங்கள் காணவில்லை. 159 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு ஒரு மிருகத்தனமான பெரும்பான்மையோடு இந்த அரசாங்கம் இருந்தாலும் இதனுடைய கடிவாளம் என்பது பௌத்த மகாசங்கங்களிடம்தான் இருக்கின்றது என்பது இன்று வரை வெட்ட வெளிச்சமான ஒன்று. ஆகவே அதை கடந்து இப்போது இவர்கள் புதிய அரசியலமைப்பு என்கிற முயற்சி எடுத்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு நிலைப்பாடாக இருந்தாலும் சரி, இவர்கள் வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் உள்ளார்ந்தமாக பௌத்தத்துக்கான முன்னுரிமையை இவர்கள் பேணித்தான் ஆக வேண்டும். அந்த வழித்தடத்தில் தான் இவர்களும் பயணிப்பார்கள். ஆகவே அப்படி எந்த விதமான ஒரு வெளிப்படுத்தல்களும் இல்லாத ஒரு நிலைமையிலே இவர்கள் இந்த பௌத்த மாநாட்டை கூட்டியது என்பது மீண்டும் ஒரு இனவாதத்தை இலங்கையிலே தோற்றுவித்து அதனூடாக அந்த ராஜபக்சேக்கள் என்ற சகாப்தத்தை மீண்டும்
அரியணையேற்ற வேண்டும் என்கின்ற மறைமுக நிகழ்ச்சியினர்களுடைய தொடக்கமாகத்தான் இந்த விடயங்களை பாருங்கள். நாமல் ராஜபக்சனுடைய லண்டன் விஜயம், அதாவது தோல்வி ஏற்படும் என்று தெரிந்தும் அங்கே சென்று லண்டன் வரை சென்று ஒரு அசிங்கப்பட்ட அந்த அசிங்கத்தின் ஊடாக இங்கே தங்களுக்கான ஒரு அரசியல் முதலீட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்று விரும்புவதும், மீண்டும் பௌத்த பிக்குகளை களமிறக்கி விட்டு ஒரு கொதிநிலையை இவர்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைப்பதெல்லாம் அதனுடைய அடிப்படை தான். உங்களுக்கு தெரியும், 2015ஆம் ஆண்டு போர் முடிவுக்கு வந்ததுக்கு பிற்பாடு போரை வென்ற ஒரு தலைவர் என்ற அடிப்படையிலே ஒரு வெற்றி கதாநாயகனாக நவீன கால துட்டகை முனுவாக ராஜபக்சேவை உருவகப்படுத்தி அதனூடாக ஏற்பட்ட அந்த ஒரு உணர்வு கொந்தளிப்பான நிலைமை வாக்காக அறுவடை செய்து மீண்டும் 2010 இவர் ஜனாதிபதியாக வந்தார். அப்போது இவர்கள் அடுத்த ஒரு கால் நூற்றாண்டுக்கு தங்களுடைய சகாப்தம் தான் என்பதை இவர்கள் வெளிப்படையாகவே அறிவித்திருந்தார்கள். ஆனால் பூகோள அரசியல் இலங்கை சிக்குண்டு 2015ஆம் ஆண்டு இவர்கள் எதிர்பாராத விதமாக இவர்களுடைய ஆட்சி படுதோல்வியை சந்தித்து ரணில் மைத்ரி அரசாங்கம் சந்திரிகா அம்மையாருடைய ஒரு கூட்டுணர்வில் ஒரு அரசாங்கம் உருவானது. அப்போது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை இவர்கள் சந்தித்திருந்தார்கள் 2015. அதற்கு பின்னரான இவர்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்கின்ற ஒரு கட்சியை இவர்கள் உருவாக்குகின்றார்கள். உருவாகி ஒரு சிறிது காலத்துக்குள்ளாகவே இப்ப இதே அன்ரோமர திசாநாயக்க அரசாங்கத்தை போன்று ரணில் மைத்ரி அரசாங்கமும் இதைவிட தமிழ் மக்களோடு, அதாவது அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு ஒரு அரசியல் படுக்கையில் இருந்தார்கள். நிபந்தனையற்ற முறையில கூட்டமைப்பு ஆதரவு வழங்கியது. அனைத்துலக நாடுகள் ஒரு ஒரு முக்கோண நிலையிலே நின்று கொண்டு, மும்முனை இணைப்பிலே நின்று கொண்டு ஒரு சிறந்த ஒரு நிலையாக அது காணப்படும். அதாவது அவர்களுடைய பார்வையிலே இங்கே தமிழர்களுடைய விவகாரத்தை கையாளுவதற்கு கூட்டமைப்பையும் சர்வதேசத்தையும் தமிழர் விவகாரத்திலே நாங்கள் நெருக்கமாக இருக்கோம்னு காட்டிக்கொண்டு ஒரு முத்தரப்பு இணக்கப்பாட்டோடு அந்த ஆட்சி உச்ச நிலையில இருந்தது. ஆக இதை இனிமேல் எதுவுமே செய்துவிட முடியாது. இங்கே கூட்டமைப்பு நிபந்தனை ஆதரவு, சர்வதேசம் அதற்கு அங்கீகாரம் வழங்குகின்றது. ஆக இந்த நிலையிலே இவர்கள் காலத்தை இழுத்தெடுத்துக்கொண்டு சில நடவடிக்கைகளை செய்து கொண்டு அப்படியே மீண்டும் அடுத்த ஒரு 5 ஆண்டை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் ராஜபக்சேக்கள் இவர்கள் நினைத்தார்கள் தோல்வியால் துவண்டு விட்டார்கள். அவர்கள் ஒவ்வொரு பௌத்த விகாரைகளாக சென்று அங்கே தங்களுக்கான எதிர்காலத்துக்கான அத்திவாரத்தை போட்டார்கள். 2018 உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே முதலாக எந்த விதமான ஒரு பின்னணியும் இல்லாமல் ஒரு புதிய அறிமுகமாக வந்த அந்த மொட்டு சின்னத்திலே வந்த பொதுஜன பெரமுன மிகப்பெரிய வெற்றியை பெற்று தெற்கிலங்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக வளர்ந்தது. அதனுடைய வெளிப்பாடு 2019 கோத்தபாய ராஜபக்சவும் 2020ஆம் ஆண்டு பொதுஜன பெரமுன ஆட்சியும் உருவானது. ஆகவே அதே போன்ற ஒரு நிலைப்பாட்டிலே மீண்டும் அந்த சிங்கள பௌத்த பேரணவாதத்தை உயிர்ப்பித்து அதனூடாக நாமல் ராஜபக்ச என்கின்ற இளவலுக்கு பட்டாபிஷேகம் நடத்த வேண்டும் என்று இவர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இது நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போன்று நாமல் ராஜபக்சவனுடைய எந்த விடயமாக இருக்கட்டும், இல்லை பௌத்த மகாசங்கம் இவர்கள் தங்களுடைய மாநாட்டை கூட்டுகின்ற விடயமாக இருக்கட்டும், இவை அனைத்துமே மீண்டும் தங்களுடைய அரியணை கனவை நிறைவேற்றுவதற்காக இவர்கள் போடுகின்ற திட்டங்கள் தான். ஆகவே அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் ஏதோ பௌத்தத்துக்கு எதிராக செயல்படுகின்றது, இல்லை தமிழ் மக்களையோ இல்லை ஏனைய சமூகங்களுக்கு ஒரு சம உரிமை இல்லை அவர்களுக்கு சாதகமாக அவர்கள் செயல்படுகின்றார்கள் என்பது இது வெளிப்பாடு அல்ல. அன்ரோமர திசாநாயக்க அரசாங்கம் விடுகின்ற சிறு தவறுகளையோ சிறு சரிவுகளை கூட தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள இயலாத ஒரு வக்கற்ற நிலைமையிலே முற்றுமுழுதாக அவர்கள் நம்புகின்ற ஒன்று இனவாதம். ஆக அந்த இனவாதத்தை மீண்டும் குளிப்பாட்டி உயிர்ப்பித்து அதை நடுவீட்டிலே உட்கார வைத்து அழகு பார்த்து அதன் மூலமாக தங்களுடைய இழந்து போன கனவுகளை மீள உயிர்ப்பிப்பதற்கு இவர்கள் திட்டமிடுகின்றார்கள். ஆகவே அதனுடைய ஒரு வெளிப்பாடாக உங்களுக்கு தெரியும், ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 13வது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தியே தீர்வேன், அரசியலமைப்பில் இருக்கின்ற ஒன்றை நிறைவேற்றுவதற்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை என்று கூறிய நிலைமையிலே இதே போன்ற ஒரு பௌத்த திரட்சி ஒன்று அங்கே உருவானது. 5000 பேரை திரட்டி கொண்டு பாராளுமன்றத்தை முற்றுகிடப் போகின்றோம் என்று புறப்பட்டவர்கள் இதே போன்று அப்போது மிக ஒரு கணிசமான புத்தகங்களை திரட்டி கொண்டு போய் 13வது திருத்த சட்டத்தை கொளுத்தினார்கள். அந்த சம்பவத்துக்கு பிற்பாடு ரணில் விக்ரமசிங்க அவருடைய அணுகுமுறையிலே மாற்றம் ஏற்படுகின்றது. அது அவராக திட்டமிட்டு உருவாக்கியது.
அதாவது அவர் இப்படி ஒன்றை சொல்லி தமிழ் மக்களை நம்ப வைப்பதும், இப்படியான ஒரு புற அழுத்தத்தினூடாக தான் இதை செய்ய முடியாது என்று சர்வதேசத்துக்கு தன்னை நியாயப்படுத்துகின்ற ஒரு இந்தியாவுக்கு மற்ற தரப்புகளுக்கு நியாயப்படுத்தக்கூடிய வகையிலான அணுகுமுறை தான் இவர் பிள்ளைங்களை விட்டு தொட்டிலே மாட்டுகின்ற அணுகுமுறையை ரணில் விக்ரமசிங்க அப்போது செய்தார். ஆக எப்போதெல்லாம் இந்த இப்படியான நிலைமைகள் தோன்றுகின்றதோ அப்போதெல்லாம் பௌத்த பிக்குகளை வீதியில் இறக்கிவிட்டு இந்த பண்டாரநாயக்க காலத்திலிருந்து இதான் நாங்கள் பார்த்து வருகின்ற விடயம். ஆகவே இப்போது 2026 ஆண்டல்ல 2050 ஆண்டில் நாங்கள் இந்த விடயங்களை பேசினாலும் இதே நிலைமைதான் இலங்கையினுடைய அரசியல் தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய ஒற்றை குவிமையமாக இருக்கக்கூடிய இடம் என்று சொன்னால் அது பௌத்த மகாசங்கங்கள். அந்த இனவாதம் அது அப்போதும் அதை தீர்மானிக்கின்ற இடத்துல இருக்கும். அதை மாற்றுவதற்குரிய எந்தவித நடவடிக்கைகளையும் எடுக்காது இவர்கள் தேவதூதர்களாக இவர்கள் தங்களை வரித்து கொண்டாலும் இல்லை வேடம் போட்டு கொண்டாலும் இவர்களால் உண்மையாக எந்தவித மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது. ஆகவே நாங்கள் 2024 கூறிய விடயத்தை தான் இப்போது 2026 கூறுகின்றோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் ஜனாதிபதி தேர்தலிலே தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே தமிழ் மக்களுக்கான இந்த இலங்கை தீவு சுபிட்சமானதாக இருக்க வேண்டுமாக இருந்தால் தமிழ் மக்களும் சிங்கள மக்கள் அனுபவிக்கின்ற சகல விடயங்களுக்கு உறுத்துடையவர் என்ற விடயத்தை அங்கே சொல்லி இதற்கான மக்கள் ஆணையை தாருங்கள், நாட்டை நான் மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு, அதாவது சிங்கப்பூர் இலங்கையை பார்த்து வளர வேண்டும் என்று எப்படி நினைத்தோ அதே போன்று ஒரு பழைய லங்காபுரியாக இலங்கையை மாற்றக்கூடிய ஒரு ஆணை எனக்கு தாருங்கள், அதற்கு இனப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்று ஒரு சர்வஜன வாக்கெடுப்பாக அதை இவர் மாற்றுவதற்குரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் மீது நாங்கள் நம்பிக்கை வைக்கலாம். ஆனால் இன்று ஓராண்டு ஆட்சி கடந்து விட்டது. இன்று வரை ஒரு துளியளவு நடவடிக்கை, இன்று அவருடைய வார்த்தையிலிருந்து ஒரு இனப்பிரச்சனை தான் இந்த நாட்டினுடைய வீழ்ச்சிக்கும் பின்னடைவுக்கும் காரணம் என்கின்ற விடயத்தை கூட ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாகத்தான் அவர்களுடைய நிலைப்பாடு இருக்கின்றது. ஆகவே அவர்களும் உள்ளார்ந்தமாக இந்த விடயங்களை கையில் எடுக்கவில்லை. ஆகவே இவர்கள் இப்போது இந்த பௌத்தத்தை வைத்துக்கொண்டு இந்த விடயங்களை எல்லாம் காட்ட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஆகவே இதிலே மக்கள், நாட்டு மக்கள் தான் இப்போதும் தெற்கிலங்கையிலே அப்படியான ஒரு சிறிய ஒரு சமிக்கை தென்படுகின்றது. இவர்களுடைய இந்த எதிர்வினைகள் எல்லாம் இவர்களுடைய இவ்வாறான நடவடிக்கைகள் எதிர்வினையாக வெளிப்படக்கூடிய ஒரு நிலைமை காணக்கூடியதாக இருக்கின்றது. பொறுத்து வருவப்படி எல்லாம் இந்த விடயங்கள் நிலை மாறுகிறது. நன்றி ராமதர். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து நாமல் ராஜபக்ஷ அவருடைய பிரித்தானியாவுக்கான பயணம் தொடர்பாகவும் இனி பௌத்த பிக்குகள் கொழும்பில் மாநாடு நடத்திய அதனுடைய நிலைப்பாடுகளையும் உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் என்பவர் நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.